Hi friends, welcome to Ranjana Sweet Home. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிருந்தாவோட என்கேஜ்மெண்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை உங்களுக்கு இன்ட்ரோ듀ce பண்ணி வைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ மாப்பிள்ளை வீட்ல இருந்து சீர்தட்டு எல்லாம் கொண்டு வராங்க. சென்டர்ல பொதுவா உட்கார்ந்திருக்கிறது என்னோட மாமனார். பொண்ணு வீட்டுக்காரங்க ஒரு சைடும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு சைடும் உட்கார்ந்திருக்காங்க. பொதுவா பாத்தீங்கன்னா ஊர் பெரியவங்க தான் சென்டர்ல இருந்து மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஆசீர்வாதம் பண்ணி நிச்சயதார்த்தம் பண்ணி வைப்பாங்க. இதுல ரெட் கலர் வித் கிரீன் கலர் சாரி கட்டியிருக்காங்கல்ல, அவங்க தான் என்னோட மாமியார். பக்கத்துல இருக்கிறது உமாத்தை. இங்க என்னோட அப்பா, சித்தப்பா, பெரியப்பா எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. தாத்தா எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, பெரியவங்க எல்லாரும். அடுத்ததான் மாப்பிள்ளை சைட்லேயும் பொண்ணு சைட்லேயும் எல்லார்கிட்டையும் சம்மதம் கேட்பாங்க. பிருந்தாக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் அப்போவே எங்கள் கிட்டலாம் சம்மதம் கேட்டாங்க. ஏன்னா மேரேஜ் வந்து காஞ்சிபுரத்தில் நடக்கிறதுனால எல்லாரும் அங்கே வந்து அட்டன் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ எங்கள் ஊர்லேயே அந்த ஃபங்க்ஷன் நடந்தனால அப்போ எல்லாரும் இருந்தாங்கனால எல்லார்கிட்டையும் அப்போவே சம்மதம் கேட்டாங்க. இப்போ பிருந்தா வந்தாச்சு. வந்த உடனே பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போய் அங்கே ஸ்டேஜில் உட்காரணும். அடுத்ததா ஊர் பெரியவங்க தான் அந்த முகூர்த்த சேலையை எடுத்து கொடுப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டில் கொடுத்து பொண்ணுக்கு உடுத்தி விட சொல்லுவாங்க. எங்கள் முறையில் பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் இந்த முகூர்த்த புடவை கட்டுவோம். தாலி கட்டும் போது மஞ்சப்பட்டு தான் கட்டியிருப்போம். கல்யாணத்தன்னைக்கே என்கேஜ்மெண்ட் பண்ணி உடனே கல்யாணம் வைக்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் முதல் நாள் வந்து என்கேஜ்மெண்ட் வச்சுட்டு மறுநாள் கல்யாணம் வைப்பாங்க. சில பேர்லாம் 2-3 months முன்னாடியே என்கேஜ்மெண்ட் முடிச்சிருவாங்க. அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல வச்சுக்குவாங்க. ஆனால் முகூர்த்த பட்டுங்கிறது இந்த என்கேஜ்மெண்ட் பண்ணும்போது தான் இது நாங்கள் கொடுத்துவோம். பிருந்தா சாரி மாற்றிட்டு வந்தாச்சு. கூட வர்றது சௌமிகா. இவங்க பிருந்தா கூட பேக் சைடில் நிற்கிறது பார்த்திங்கன்னா இவங்க தான் என்னோட நாத்தனார், என் ஹஸ்பண்டோட சிஸ்டர். மாப்பிள்ளை வீட்டில் இருந்து கொண்டு வந்த சீர் நகையை பொண்ணுக்கு போட சொல்லி கொடுக்குறாங்க. இப்போது மாமியார் வந்து பொண்ணுக்கு பூ வச்சு விட்டு நகை போட்டு விடுவாங்க. அடுத்து தாய் மாமா வந்து பொண்ணுக்கு மாலை போட்டு விடணும். அத்தையும் மாமாவும் மாலை வாங்குறாங்க. உண்மையிலேயே சித்தி வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லார் ஃபேஸ்லையும் பாருங்கள் ஒரு மிக்சட் ரியாக்ஷன் தான் இருக்குது. அழுறதா சிரிக்கிறதான்னு தெரியாமல். என்கேஜ்மெண்ட் முடிகிறதுக்கு முன்னாடி தேங்காயை கொடுத்து எங்கள் பொண்ணுக்கு பையன் கொடுங்க, எங்கள் பையனுக்கு பொண்ணு கொடுங்கன்னு இந்த மாதிரி மாற்றிக்குவாங்க. சித்தி வீடியோவில் இது கிளியராக சொல்லியிருப்பாங்க. இது ஒரு சம்பிரதாயம். எங்கள் மாமனார் வந்து ஊரில் ஒரு முக்கியஸ்தருங்கிறனால எங்கள் ஊரில் இருக்கிற பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எங்கள் ஊரில் ஒரு முக்கியமான ஆளை முன்னாடி வச்சு தான் செய்வாங்க. அந்த மாதிரி செய்யும்போது எங்கள் மாமனார் தான் எல்லாருக்கும் போய் இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு வருவாங்க. இப்போது அந்த தேங்காயை உடைப்பாங்க. உடைச்சி பிருந்தா முந்தானையில் கட்டி விடுவாங்க. அதுதான் என்கேஜ்மெண்ட் எங்கள் இதில். இந்த சம்பிரதாயம் தான் நாங்கள் என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். மற்றபடி இந்த ரிங் மாற்றுறது அதெல்லாம் நம்ம விருப்பத்துக்கு நம்ம செஞ்சுக்கிறது தான். பாரம்பரியமாக நாங்கள் செய்கிற எங்கள் முறை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் உடைச்சி மல்லு கட்டி விடுவாங்க. அதுதான் எங்கள் முறை. முடிஞ்சதுக்கப்புறமா ஊர் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையும் போய் பொண்ணு வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அதோட என்கேஜ்மெண்ட் முடியும். இதில் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கிறது என்னோட அப்பா. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. பாட்டி ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த டைமில் தாத்தாவை எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. தாத்தா இருந்திருந்தால் இந்த கல்யாணம் இன்னுமே நல்லா கிராண்டாக நடந்திருக்கும். பிருந்தா வந்து வீட்டில் முதல் பேத்திங்கிறனால ரொம்ப பாசம் எல்லாருக்குமே அவன் மேலே. அதனால் எல்லாருமே ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்காங்க. மாமாக்குமே மருமகங்கிறத விட முதல்ல அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பொண்ணு தான் அவ.
அதுக்கப்புறம் தான் சௌமிகா கூட